ஹாய் விவி ஃபேமிலிஸ். இன்னைக்கு 27ஆம் தேதி நடந்த கிளாஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் கடவுள் வாழ்த்து சொல்லுவோம். கடவுள் வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா RSETIயோட கிளாப்ஸ் இருக்கும். அந்த கிளாப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் வந்து அது முந்தின நாள் கிளாஸில் என்னென்ன நடந்துச்சு அதை பற்றி நாங்கள் பேசணும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச கலர் வந்து க்ரீன் கலரில் ஒரு டாலர் எங்களை செய்ய சொல்லியிருந்தாங்க. அது எப்படி செய்யணும்னு ஒரு பேட்சாக கூப்பிட்டு மேம் சொல்லி தருவாங்க. எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்புறம் மேம் கிட்டேயும் கொண்டு வந்திருந்தோம். இதுதான் வந்து அந்த ஷீட்டு. இந்த முந்தின நாள் வந்து நம்ம கிளாஸ் நடந்ததை பற்றி சொன்னோம் பார்த்திங்களா, அது ஒரு ஷீட்லேயும் நாங்கள் எழுதி கொடுக்கணும். ஸோ மேம் எங்களுக்கு ஆக்சுவலாக 2 பால் குறைவாக இருந்தது. ஒரு பேக்கெட்லேயும் ஒரு பேக்கெட்டை பொறுத்து எப்படி கோக்கணும் என்னன்றதே மேம் கவுண்ட் பண்ணி பிரித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய டெக்னிக் நாங்கள் ஒரு ஐடியாவில் வச்சுருந்தோம், மேம் ஒரு ஐடியாவில் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த டாலர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு நெருக்கமாக இருந்தது. பாருங்கள், குட்டி டாலரும் பெரிய டாலரும் ஒட்டி இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த குண்டு அந்த பால் இருக்குது பார்த்திங்களா, அதில் இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஸோ 2 நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய டாலரை நாங்கள் கொத்து பார்க்கும்போது அந்தளவுக்கு இடித்த மாதிரி எங்களுக்கு தெரியல. மூணு சேர்த்தோம். நாங்கள் 3 டாலர் நாங்கள் கோத்துக்கிட்டோம். 3 டாலர் கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ மற்ற டீம்காரவங்களாம் வந்து அதை எடுத்து போட்டே பார்த்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தோடு பண்ணலாம். எங்களுக்கு வந்து க்ரீன் அந்த காட்டன் இல்லை, ஸோ அதனால் வந்து நாங்கள் செய்யலை. பட் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு இருந்துச்சு, அவங்க வந்து செஞ்சாங்க. பாருங்கள், லதாம்மா எவ்வளோ சந்தோஷமாக அதை வந்து வேர் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்மல் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு ஃப்ளாட் ஐபின் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலருக்கு பார்த்திங்களா டாலரு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக 2 பால், அதுக்கப்புறம் அந்த காட்டன் பால்ஸ் வந்து குட்டி டாலர் எல்லாமே வச்சு நாங்கள் கோத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வளைக்கணும்னு சொல்லி தரேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். அந்த இயர் ஹுக்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இயர் ஹுக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ மேம் பாருங்கள் ஒன்று ஒன்றா கோப்பாங்க. இதில் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, என்னடா ஊசி வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி உள்ளே மாட்டி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் மேம் பாருங்கள் அந்த ஊசியெல்லாம் குத்தி அந்த மணியை வெளியில் எடுப்பாங்க. நமக்கு தெரியாது, நம்ம டப்பாவில் தானே போட்டு வச்சுருக்கோம். ஸோ குட்டியாக போய் உள்ளே மாட்டிட்டு கூட இருக்கும். அதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னை உள்ளே நுழைச்சாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக 2 சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அந்த ஆரஞ்சு கலர் வந்து அப்படியே ஒரு அட்ராக்டிவாக எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்தது. இதை கோத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பிளேயர் வச்சு ஃபஸ்ட்டு எல் ஷேப்பில் வந்து நம்ம வளைக்கணும். முதல்ல எல் ஷேப்பில் வளைச்சிட்டு பாருங்கள், அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு எல் ஷேப்பில் வளைங்க. எல் ஷேப்பில் வளைச்சிட்டு ஆச்சரியக்குறி மாதிரி வளைச்சிடணும். ஆச்சரியக்குறி மாதிரி வளைச்சதுக்கப்புறம் இயர் ஹூக்கு காதில் மாற்றம் பார்த்திங்களா வளையம், அந்த வளையத்தை அந்த விட்டுட்டு லைட்டாக அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நெருக்கி விடணும். பாருங்கள் எவ்வளோதான் ரவுண்ட் ஷேப்பில் நெருக்கி விடுறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஒரு இயரிங் ரெடி, அந்த டாலருக்கு வச்சா இயரிங் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து கிடைக்கல, எங்களுதில் இல்லை பாருங்கள், அந்த க்ரீன் இல்லை. ஸோ ஈக்குவலாக இது நாங்கள் செஞ்ச டாலர் நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த சோக்கர் செட்டு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன் நெக்லஸ் பேட்டர்ன்ஸ், ஒருத்தவங்களுக்கு காசு மாலை, ஒருத்தருக்கு டிசைனிங் பேட்டர்ன், எங்களுக்கு வந்து ஒரு குட்டி குட்டியான சோக்கர். இதுதான் எங்களோட பீஸு எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இது அப்படியே அதுலேயே பேட்டர்னும் இருக்குது, சிலதில் பேட்டர்னும் இருந்துச்சு. பேட்டர்னை பற்றி நம்ம அடுக்கி வைக்கலாம். தோடு ரெடிமேடாகவே இருந்தது, இது நாங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருந்தோம். மேம் வந்து எப்படி கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லித்தாங்க. அந்த கீர் ஒயரை வச்சு எப்படி கீர் லாக் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேப் தெரியாமல் அந்த கீர் ஒயரும் தெரியாமல் எப்படி பண்ணுவோம். இதான் பேட்டர்ன். பாருங்கள், மேம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இல்லைங்களா, அதுதான் பேட்டர்ன். ஒரு இதுலேயும் பேட்டர்னும் இருந்துச்சு. பேட்டர்ன் வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குமா, ஏதாவது மாற்றி வச்சுருக்குமான்னு பார்த்தாங்க. அந்த கீர் ஒயர் இருக்குல்ல, கீர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தளவுக்கு வேணுமா அப்படின்ட்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தோம். அதுக்கப்புறம் தான் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இடையில பாருங்கள் ஜாயினாக இருக்குது. ஸோ ஜாயினாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஜாயின் பண்ணி கூட நம்ம குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம். நாங்கள் 2யுமே சேர்த்து பார்த்து கூட கீர் லாக் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்தாலும் எங்களுக்கு வெளியில் அந்த கீர் ஒயர் வந்து வெளியில் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ தெரிய ஆரம்பித்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம குட்டி குட்டியாக ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் பண்ணோம். பாருங்கள், இப்போ மேம் உள்ளே விட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதாவது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எப்படிலாம் நாங்கள் எப்படி பண்ணலாமா நாங்கள் சொல்லுவோம். மேம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க.
இது அப்படியே ரெண்டையும் விட்டு நம்ம சரி ஓகே நம்ம லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்த்தோம். அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலும் இதில் சேர்த்து போட்டு விட்டோம். 2 பால் பாருங்கள், உள்ளே விட்டால் வெளியில் தெரியுதுங்களா, அந்த ஒயர் தெரியுதா? ஸோ அதனால் இது எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோன்னா சரி ஓகே இது வேண்டாம், நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக வந்து கீர் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனித்தனியாக வச்சு தனித்தனியாக கீர் லாக் ரெண்டையும் சேர்த்து உள்ளே விட்டு அந்த அந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தோம். பாருங்கள், கிராஸ் ஆங்கிளில் இது வந்து கிராஸ் ஆங்கிளில் நாங்கள் விட்டு பார்த்தோம். கிராஸ் ஆங்கிளில் விட்டு பார்த்தாலும் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுவும் வேணாம், அப்போ வெளியில் எடுங்க, வெளியில் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக லாக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக செப்பரேட் கீர் லாக்குங்க. பாருங்கள், தனியாக ஃபஸ்ட்டு கீர் லாக் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு கீர் லாக் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கீர் லாக் பண்ணும்போது நம்ம பார்த்து டைட் பண்ணி அந்த லூஸ் கேப் இல்லாமல் தான் நம்ம டைட் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம கீர் லாக் பண்ணுறதுக்கு மேம் இழுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 இதுவும் வச்சும் லாக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படியே எங்களுக்கு கேப்பாக தான் அது தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக இல்லை செப்பரேட்டாக நம்ம கீர் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மேல் பீஸோடு விட்டு உள்ளே விட்டு தனித்தனியாக பாருங்கள், தனித்தனியாக விடுறாங்களா, கீர் லாக் பண்ணிட்டாங்களா, அடுத்தது பாருங்கள் அடுத்து ஒன்று விடுறாங்களா, ஸோ அடுத்து ஒன்று கீர் லாக் பண்ணுறாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஒருத்தவங்களுக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும்ல, அதனால தான் குழு வைஸ் இல்லாமல் எல்லார் மக்களையும் பிரித்து வேறு ஒரு குழுவில் வச்சாங்க. இந்த ஒன்று ஜாயின் பண்ணிட்டாங்க, இந்த ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எங்ககிட்ட கொடுத்தாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தனித்தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வைக்கணும், திருப்பி வச்சிடக்கூடாது, நேராக வரணும், கழுத்தோடு இப்படி வளைஞ்சு தானே போகணும் அப்படின்றதையும் எங்களுக்கு என்ன முறைகளுங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. தேவையான பொருள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு இல்லை, ஸோ அந்த டாலரோட கோக்குறதுக்கு, அது கயிறு பின்னாடி ரோப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரோப்போட கோக்குறதுக்கு அதுவும் எங்களுக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் ரோப்பும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ப்ளேஸ்க்கு வந்தோம். இது வந்து பாருங்கள், இன்னொரு சி டீம் அவங்க செஞ்ச காசு மாலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து கோக்கணும், அந்த குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் அந்த ஒரு காசு மலை அந்த மாதிரி ஒன்று கோத்து கீர் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடில் வந்து கீர் லாக் பண்ணிவிட்டு ரோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கோத்துக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சைட்லேயும் வந்து நம்ம இது போல் கீர் லாக் பண்ணி செய்யணும். ஸோ இதை நாங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் இதை நாங்கள் செய்ய ஆரம்பிச்ச பாருங்கள். ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்க ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்க கீர் லாக் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா அடுத்த முறைக்கு வந்து அடுத்த தடவை வந்து நாங்கள் கீர் லாக் பண்ணி எல்லாம் மாற்றி செஞ்சுட்டு இருந்தப்போ எல்லாருமே மாறி இவங்க தான் இல்லை பாருங்கள், இப்போ வேறு கை தான் இருக்கும். ஸோ மாற்றி எல்லாருமே நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். புதுசாகவும் எங்கள் டீமுக்கு ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து செஞ்சு பார்த்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள், இதான் ஃபினிஷிங் டச். இதுதான் வந்து நாங்கள் செஞ்சது. எவ்வளோ அழகாக இருக்கா, கமல் ரெடிமேடாக இருந்தது. இது ஒருத்தவங்களுக்கு நாங்கள் போட்டு பார்த்தோம். ஸோ போட்டு பார்த்ததே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மேம் கிட்ட அவுட்புட் கேட்க போயிருந்தோம். மேம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டிலாம் செக் பண்ணி பார்த்தாங்க. நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா, ஃபினிஷிங்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒன்றுக்கும் ஒரு மாடல். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கி விடணும், கலந்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெருக்கியும் விட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாடல். ஒருத்தவங்களுக்கு வந்து கல் வச்சு எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தவங்க காசு மாலை எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த பேட்டர்ன், இப்போ காசு மாலை அந்த பேட்டர்ன் எல்லாமே அந்த மணி மாதிரியே வரும். ஸோ இது எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. இடையில அப்படியே லாக் பண்ணுற பேட்டர்ன் தானே. ஸோ இதுவும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம். இது வந்து ஒரு டீம் செஞ்சுருந்தாங்க, இவங்க வந்து பி டீம் செஞ்சுருந்தாங்க. இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள், ரெட் ஸ்டோன் வச்சு. நார்மலாக உண்மையிலேயே ரியலாக இதெல்லாம் கடையில் போய் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 350 400. அடுத்து ஒரு கேம் வச்சுருந்தாங்க, அந்த இதை அடுக்கிறது கேம் பார்க்கலாம் வாங்க.
ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோடதெல்லாம் எடுத்து லஞ்ச் பிரேக்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கேமாக நாங்கள் முடிச்சிருந்தோம். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த கேம்னு சொன்னால் வித் ஹெல்ப் வித்தவுட் ஹெல்ப். அந்த கேமில் வித் ஹெல்ப்போட நம்ம எந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது, வித்தவுட் ஹெல்ப்போட நம்ம எந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது அதுதான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம், நம்ம பீச் சைட்லாம் போனோன்னா வளையம் இருக்கும், பிஸ்கெட்டு பணம் இருக்கலாம், அதில் போட்டு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேம் எங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேம் வந்து 10 கேட்டகரியாக இருந்துச்சு. எந்த இடத்துல நின்று நீங்கள் கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், லதா அம்மா அடுக்கி வைக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக அடிக்க வச்சாங்க. நானே ஆச்சரியப்பட்டு போனேன். ஊர் சனங்களே எல்லாம் பாருங்கள். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் துர்கா வந்திருந்தா அவங்க அம்மா கூட. ஸோ அவள் அடுக்கி வச்சுருந்தா. பேசாத, பேசினா கண்ணை திறந்துருவா. அதுக்கடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு. ஃபஸ்ட்டு 3 விதமாக அந்த கேம் நடத்துனாங்க. முதல் டைப் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கேயும் தான் நீங்கள் போடணும், கட்டத்தை மாறக்கூடாது. 2வது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைமுக்கும் கட்டை மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 2 போட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்களுக்கு போயிருந்தது. நல்லா ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ரூல்ஸும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது நம்ம இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளோட மைண்ட் எந்த இடத்துல இருக்குது, முதல் இடத்துல 2வது இடத்துல நின்று போடுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. 4, 5, 6 போய் அந்த ரிஸ்க் இங்கே பாருங்கள் 4, 5, 6ன்னு கட்ட வச்சுருக்காங்களோ அதில் நின்று போடுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷனாக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி நிறையவும் செஞ்சு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உண்மையிலேயே எங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.